எதிரணியில் இருக்கிறவங்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பேசுறது எல்லாமே நிதர்சனமான உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். குழந்தை வளர்ப்பதற்கான முதல் திட்டமிடல் அப்படிங்கிறதே நாம குழந்தையை எப்போ பெற்றுக்க போறோம் அப்படிங்கிறதுல இருந்தே ஆரம்பிக்குது. நம்ம எப்போ நம்மளுடைய குழந்தைய பெற்றுக்க போறோம் அப்படிங்கிறது அந்த உரிமை இந்திய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆச்சுன்னா 2 மாசத்துலயே என்ன விசேஷம்னு கேட்பாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் டிசைட் பண்ண விடுறாங்க எப்போ தன்னுடைய குழந்தைய நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத. அப்படின்னு பார்த்தா அந்த முதல் உரிமையே அங்க இன்னொருத்தர் கையில தான் இருக்கு. அதுவே நமக்கு ஒரு பெரிய கடினமான செயல் தான். அதுக்கப்புறம் குழந்தை உண்டாயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு பார்க்குற உரிமை இங்க நமக்கு 5வது மாசத்துலயே என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இது நமக்கு முன்னாடியே தெரிந்தால் திட்டமிடுறதுக்கான வசதி இருக்கும். அந்த திட்டமிடல் இந்திய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. ஏன்னா இதை பார்த்துக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் பெண் குழந்தையா இருந்தா அழிச்சிருவாங்களோங்கிற பயம். அப்படி ஒரு பெண் குழந்தையையும் ஆண் குழந்தையையும் சரியாக பார்க்காத, சமமாக பார்க்காத ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய குழந்தைகளை எப்படி ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக, ஆரோக்கியமான மனநிலை உள்ள குழந்தைகளாக எப்படி வளர்க்க முடியும்? பெண் குழந்தைகளுக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது இந்தியாவில். அதை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா 195 பிரசவங்கள் சிசேரியனாக தான் நடக்குது இந்தியாவில். ஏன்னா அது அவங்களுக்கு வசதி. சீக்கிரமாவே யாரும் ரொம்ப ட்ரை பண்றது கிடையாது. 95 பிரசவங்கள் சிசேரியனாக தான் நடக்குது. இயற்கையா நடக்கிறத இயற்கையா நடக்க விடாம பணம் பறிக்கிறதுக்கான, காசு பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஈஸியா இருக்கு அங்க இந்தியாவில். அந்த ஒரு கஷ்டமும் அங்க இருக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கடுத்து பிறந்த குழந்தைக்கு நம்ம இம்யூனைசேஷன்லயோ ஊட்டச்சத்து மிக்க குழந்தைகளாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தை பிறக்கும் போது நான் என்னுடைய பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இம்யூனைசேஷன் போடுறதுக்காக போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் இம்யூனைசேஷன் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அங்கே இதை நீங்கள் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன இது இம்யூனைசேஷன் போடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணினா முதல்ல வரதே இம்யூனைசேஷன்ல இந்தியா ஹை ரிஸ்க் ஜோன்ல, ரெட் ஜோன்ல இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதா இல்லையாங்கிறது தெரியல. அப்ப ஏன் குழந்தைக்கு கிடைக்குதுங்கிறத நான் சந்தோஷமா எடுத்துக்கிறதா, இல்ல என்னுடைய இந்திய சூழ்நிலையில இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கலங்கிற அதை உண்மையான நிதர்சனத்தை நம்ம இங்க சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கடுத்து எதிரணியில இருக்கிற எல்லாருமே இந்தியாவில் வளர்ந்தவங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா. இதுல யாராவது ஒருத்தங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ நான் அடி வாங்காம வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கு உதவாதவங்க பிள்ளைன்னா அடிச்சு வளர்க்கணும், முருங்கைனா ஒடிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சுதான் குழந்தைங்களை வளர்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கான உரிமையை, குழந்தைகளை குழந்தைகளாக நம்ம பார்க்கணும். இந்திய சூழ்நிலையில குழந்தைகள் பெற்றோர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவிகளாகத்தான் பார்க்கப்படுறாங்க. அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம், அவர்களுக்கென்று ஒரு தனி கனவு இருக்குது அப்படிங்கிறது. அம்மா சொல்றதை படிச்சேன், அப்பா சொல்றதை படிச்சேங்கிற லெவல்ல தான் இந்திய சூழ்நிலை இருக்கே ஒழிய நான் என்ன விரும்புறேன், நான் என்ன படிக்க விரும்புறேங்கிற சூழ்நிலை அங்க இல்லை. சொல்லுதல் யாருக்கும் எளிதாம், சொல்லிய வனம் செய்யும். அது மாதிரி எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அமெரிக்காவோட வளர்க்கறது கடினம்னு சொல்றாங்க. அது அவங்க நிறைவேற்றாங்களா, இந்தியாவில் கொண்டு போய் தன் குழந்தைகளை வளர்க்குறாங்களான்றத பார்ப்போம். வாய்ப்பு